எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கைக்கு சொல்லுங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவா. பக்கத்துல கண்ணத்தை கிள்ளி சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சொல்லுகிறேன், நிச்சயம் கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால நிறைப்பார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 25வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே, இது யார் இதை சொன்னதா? சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் கண்ணீரெல்லாம் மாறுகிற ஒரு மாதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லு, நீ கண்ணீரோடு இருந்த நாட்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கி உன் கண்ணீரை கர்த்தர் துடைச்சி உன் நிந்தனையெல்லாம் கர்த்தர் எடுத்து இன்றைக்கு உனக்கு ஒரு ஆறுதலை தருகிற ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷம் துவங்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு மகிமையான வார்த்தையோடு கூட தேவன் துவங்கும்படியாய்க்கு உதவி செய்தார். ஆண்டவர் சிறையேற்பரா மாற்றுவாராம். அல்லேலூயா. வெள்ளம் எப்படி அப்படியே திரும்பி வேற திசையா போகிறதோ அதே போல உங்க வாழ்க்கையின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி உங்க வாழ்க்கையில மகிமையானது செய்வார் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்ற நாளிலிருந்து இன்றைக்கு அநேக காரியங்கள், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாகுலங்கள் இருந்தாலும் இந்த 4வது மாதத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையோடு கூட ஆண்டவர் நம்மை மீண்டுமாய் உயிர்ப்பித்திருக்கிறார். முதல் காரியம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, முதல் வசனத்தை நாங்கள் அந்த வசனத்தை வாசிங்கள. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்க. நம்முடைய இயேசு மரணத்தை ஜெயித்தவர். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மாதம் விசேஷமா நமக்கு அந்த குட் ஃப்ரைடேல இதை தான் நம்ம தியானிக்க போறோம். இயேசு சிலுவையில் நமக்காக பேசின அந்த வார்த்தையும் அவர் மரணத்தை எப்படி சிலுவையில் ஜெயித்தார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த மாதம் வாக்குத்தத்தமும் தேவன் நமக்கு இப்படியா கொடுத்திருக்கிறார், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்னது போல இந்த பூமியிலே ஒரே ஒரு மாத்திரம்தான் மரணத்தை ஜெயித்தவர். இந்த உலகத்திலேயே நம்ம பார்க்கும்போது ஒரே ஒருவர் மாத்திரம்தான் மரணத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜெயித்தவர். அதை நம்ம ஆராதிக்கிற இயேசு. அதனால்தான் அவரை பார்த்து சொன்ன, அவர் மரிக்கவில்லை, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி என்ன செஞ்சாரு? உயிரோடு கூட எழுந்துட்டார். மரணத்தின் உபாய கட்டுகள் அவர் என்ன செய்யலையா? கட்டி வைக்க முடியலையா? அவர் மரணத்தை ஜெயமாய், எப்படி வசனம் சொல்லுகிறது, ஜெயமாய் விழுங்கினார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதல்ல அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமையின் புயங்கள் எப்படிப்பட்டது, அவரால் செய்யக்கூடாத அதிசயம் அந்த பூமியில ஒன்றுமே கிடையாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அவரால் இந்த பூமியில செய்யப்படாத ஒரு அதிசயம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இந்த பூமியில மனுஷர்கள் எந்த காரியத்தை வேணாலும் கண்டுபிடிக்கலாம், எந்த காரியத்தை வேணாலும் அணை போட்டு நிறுத்தலாம், எந்த காரியத்தை வேணா இன்றைக்கு தடுக்க முடியும். ஆனா ஒரு மனுஷனுக்கு தடுக்க முடியாத ஒன்று மரணம். மரணம் என்பது எப்படி பிறப்பு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல ஒரு நாள் நம் மரிப்போம் என்பதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மரணத்தை நிறுத்தி வைக்கவோ அதை தள்ளி போடவோ அந்த மரணத்திற்கு இன்றைக்கு முடிவை உண்டாக்கவோ எந்த மனுஷனால முடியாது. ஆனா வசனம் எப்படியா சொல்லுகிறது? உலகத்துல ஒருவர் பிறப்பார். அல்லேலூயா. அவர் பிறந்த இந்த பூமியிலே மனுஷரோடு இணைந்து வாழ்வார், தேவகுமாரனாய் வாழ்வார், அநேக அற்புத அடையாளங்களை செய்து வாழ்வார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவராய் இந்த பூமியில வாழ்வார்னா, அவரை மரணம் ஒரு நாளும் அண்டிக் கொள்ளக்கூடாதபடி மரணத்தை ஜெயிக்கிறவராய் இந்த பூமியில. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் மரணத்தை ஜெயித்தவர். அதனால்தான் யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், சாபத்தை ஜெயித்தவர். சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்காக அவர் சிலுவையிலே சுமந்து நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை உண்டாக்கினவர் தான் நம்ம ஆராதிக்கிறவர். அதனால தான் இந்த வார்த்தையின் முதல்
காரியமே சொல்லுது, நான் மரணத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? மரணத்தை ஜெயித்தவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னைக்கு பாருங்க, அவர் சர்வ வல்லவரா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தவரா இருக்கிறார்னா, அவர் அடிச்சு இன்றைக்கு கொண்டு போய் கல்லறையில வச்சாலும் பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் அவருடைய ஜீவன் இன்றைக்கு போனாலும், ஆனாலும் வசனம் சொல்லுகிறது அவர் மீண்டுமாய் உயிரோடு எழும்பினார். இப்ப நல்லா கவனிங்க. அப்ப நம்மளால ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா? சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். அவருடைய சாயலிலே, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலே இணைக்கப்பட்டு எழுந்திருக்கிற நம்ம, அல்லேலூயா, அவரோடு கூட இன்றைக்கு எழுப்பின நம்மை ஆண்டவர் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில, அல்லேலூயா, இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரணத்தையே ஜெயித்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். மரணத்தையே ஜெயமாய் விழுங்கின தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. சாபத்தையும் பாவத்தையும் உலகத்தின் சகல அக்கிரமத்தையும் சுமந்து இந்த பூமிக்கு இன்றைக்கு பாருங்க இருந்த எல்லா காரியத்திற்கும் தேவன் ஒரு மரணத்துல ஒரு முடிவை உண்டாக்கி, அந்த மரணத்துல ஒரு ஜெயத்தை உண்டாக்கி, இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவனை ஆராதிக்கிற நீயும் நானும் இந்த பூமியில இருக்கிற காரியங்களை ஜெயிக்க முடியுமா, முடியாது? சுத்தமாய் சொல்லுங்களேன். இன்றைக்கு அநேக நேரத்தில் தோல்வியும் போராட்டமும், நம்முடைய வாழ்க்கையில வருகிற அழுத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மனசோர்வை உண்டாக்குறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல நீ பொறுமையோடு ஓடணுமா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உனக்கு தேவன் வைத்திருக்கிற பாதையில, உனக்கு தேவன் வைத்திருக்கிற சித்தத்துல, உனக்கு தேவன் காட்டுகிற வழியில, உனக்கு தேவன் பேசுகிற ஆலோசனையில, உன்னோடு கூட அவர் காட்டுகிற எல்லா காரியத்துல நீ பொறுமையோடு ஓடணும். ஓடும்போது நிச்சயம் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லணும், என்னுடைய ஆண்டவர் ஜெய கிறிஸ்து, அவர் ஜெயித்தவர். அல்லேலூயா. எதை ஜெயித்தாரு? மரணத்தை ஜெயித்தார். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, மனுஷனால கூடாதது தேவனால கூடும். ராமீன் சொல்லுகல. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல சொன்ன, எவ்வளவு ஆஸ்தி இருக்கலாம், எவ்வளவு சொத்து இருக்கலாம், எவ்வளவு செல்வாக்கு இருக்கலாம், எவ்வளவு படைத்தவர்களா இருக்கலாம், எவ்வளவு அதிகாரத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், எவ்வளவு மேன்மை உள்ளவர்களா இருக்கலாம், ஆனா எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் மரணத்தை ஜெயிக்க முடியாது. பணத்தை வச்சு மரணத்தை தள்ளி போட முடியுமா? முடியாது. அல்லேலூயா. என்னதான் டாக்டருங்க என்னதான் செய்தாலும் இன்றைக்கு பாருங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்ன செய்ய முடியும். ஆனா நம்முடைய இயேசு எப்படிப்பட்டது தெரியுமா? மரணம் அவர் கிட்ட கூட வரல, அதை ஜெயமாய் விழுங்கி பாதாளத்தின் கூரை முறித்து, அல்லேலூயா, உயிரோடு கூட எழுந்தார். அதனாலதான் இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. அடுத்த காரியம் எப்படியா சொல்லுகிறது? மரணத்தை அவர் ஜெயித்தது எதற்காக? ஏன் இயேசு சிலுவையில மரிச்சாரு? சொல்லுங்களேன். ஏன் இயேசு சிலுவையில மரிச்சாரு? அல்லேலூயா. அவர் கொண்டு போய் அடிச்சாங்க, அதனால செத்துட்டாரு. எதுக்கு மரிச்சாரு? சத்தமாய் சொல்லுங்களேன். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநியாயங்கள், என்னுடைய எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து எதற்காக மரிச்சார்? வாட் இஸ் த பர்பஸ்? இயேசு ஏன் சிலுவையில மரிச்சாரு? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உங்கள் முகங்களில், எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீர், பாவத்தினால, அக்கிரமத்தினால, அநியாயத்தினால, உலகத்தில் இருக்கிற பலவித போராட்டத்தினால மனுஷன் முகத்துல எப்பவுமே என்ன இருந்துச்சா? கண்ணீர் இருந்துச்சா. அல்லேலூயா. உங்க கண்ணீரை துடைப்பதற்காக தான் இயேசு சிலுவையில மரிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க போராட்டத்தை மாற்றுவதற்காக தான் இயேசு சிலுவையில மரிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுறதுக்காக தான் இயேசு சிலுவையில அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்கு தான் இயேசு என்ன செஞ்சாரு? சிலுவையில மரித்தார். அப்போ இன்றைக்கு பாருங்க, மெஜாரிட்டியான காரியம் என்னன்னா, வசனம் சொல்லுகிறது, உங்க எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீர். அப்ப எல்லார் முகத்துல என்ன இருக்கா? அல்லேலூயா. நம்மளுக்கு சொல்லியா தரணும் அழுவுறதுக்கு? அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு நிறைய நேரத்துல பலவித போராட்டத்தை நமக்குள்ளாக வைத்து நம்ம இருதயத்தை இன்னைக்கு பாருங்க மன உடைய செய்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சிலுவையில ஜெயித்தார். எதற்காக ஜெயித்தார்னா, உன் கண்ணீரை சந்தோஷமா மாற்றுறதுக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சிலுவையில இன்றைக்கு பாருங்க ஜெயித்தார் மரணத்தை. எதற்காக பார்த்தீங்கன்னா, நீங்களும் இந்த பூமியில ஜெயமுள்ளவர்களாய் வாழ முடியாது.
அல்லேலூயா. நம்ம வறுமையை ஜெயிக்கணும், சத்தமா சொல்லுங்களேன். கண்ணீரை ஜெயிக்கணும், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் கேமரா அவர் பார்த்து பாரு, நீங்க எல்லாம் என்ன பாருங்க. அல்லேலூயா. போராட்டம் ஜெயிக்கணும். பக்கத்துல கைக்கு சொல்லுவாங்க. கண்ணீரை ஜெயிக்கணும், போராட்டத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், சாபத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. எல்லாம் கடனை ஜெயிக்கணும், சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்க? ஏன்னா இயேசு ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. வியாதியை ஜெயிக்கணும், அதனை நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்க. இயேசுநாதர் இந்த பூமியில வாழும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரத்துல 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னாரு. நீங்க வாசிங்களா? 16:33. ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? என்கிட்ட என்ன வரணுமா? உங்களுக்கு சமாதானம் வரணும். அல்லேலூயா. சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க, உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க? திலருங்க. இந்த ஆனாலும் என்ற வார்த்தை மாத்திரம் தான் நமக்கு புரியாது. உலகத்துல உபத்திரவம் இருக்கு, ஆனாலும் என்ன சொல்றாரு? எனக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, பேதுரு சொன்னார், ஆகிலும் உங்கள் வார்த்தையின் பிரகாரம் நான் வலைய போடுறேன். இந்த இடத்துல சொல்றாரு, இயேசுநாதர் சொல்றாரு, ஆனாலும். அல்லேலூயா. அந்த பூமியில நம்முடைய வாழுகிற நாட்களில சில நேரம் உபத்திரவம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நிந்தனைகள் இருக்கும், செய்யாத குற்றத்துக்காக நம்ம நிந்திக்கிற ஒரு கூட்டம் இந்த பூமியில இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கிறது சில பேருக்கு பிடிக்காத, நம்மேல் பொறாமை கொள்ளுகிற சில கூட்டங்கள் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளும் இந்த பூமியில நம்ம வாழ்கிற நாட்களில சில நேரம் ஜெபிக்கிற மனுஷனுக்கு நிறைய போராட்டங்கள் வரும். தாவீதை கொண்டு போய் எதனால சிங்க கபியில போட்டாங்க? எதனால போட்டாங்க? சும்மா போட்டாங்களா? அல்லேலூயா. சாரி, தானியேல. நானும் தாவீதுன்னா நீங்களும் அமைதியா இருக்கீங்க. அல்லேலூயா. எதனால போட்டாங்க தானியேல? ஜெபம் பண்ணதுனால தான். ஏன் எரிக்கிற அக்கினி இதுல சூளையில கொண்டு போய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போட்டாங்க? அல்லேலூயா. சொன்னா, நீ நிறுத்துற பொறிச்சாலே நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். வணங்கி என்ன செய்ய மாட்டோம்? நாங்க போக மாட்டோம். என் தேவனுக்கு வைராக்கியமா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, உலகத்துல நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல, கிறிஸ்தவ உலகத்துல எப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, இந்த இயேசு அவர் மரணத்தை ஜெயமாய் ஜெயித்தவர். அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சாயலோடு, உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்பட்ட நீயும் நானும் இந்த பூமியில ஜெயமுள்ளவர்களாய் வாழணும். தோல்விக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தோல்வி எனக்குரியது கிடையாது. கர்த்தர் எனக்கு தோல்வியை வைக்கல. ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தான் முன் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எனக்குள்ள அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஓட்ட பந்தயத்தை, எனக்குன்னு ஒரு ட்ராக்கை போட்டு, எனக்குன்னு தேவ சித்தத்தை வைத்து, அல்லேலூயா, ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை என்னன்னா, இருளில் இருக்கிற ஜனங்களை நான் வெளிச்ச தண்டையில கொண்டு வரணும். அதனால்தான் கர்த்தர் பூமியில உன்னை வெளிச்சமா வச்சிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் பூமியில உன்னை உப்பா வச்சிருக்கிறார். மற்றவர்களுக்கு நீ கனி தரணும், மற்றவர்களுக்கு நீ சுவை கொடுக்கணும். அல்லேலூயா. சில பேர், நான் வாழணும், என் புள்ள வாழணும், என் குடும்பம் வாழணும். எதற்கு வாழ்றேன்? நான் என் பொண்டாட்டி பிள்ளைக்காக தான் வாழ்றேன். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் நம்மளை படிச்சாரு. வசனம் சொல்லு, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுத்தி திறந்தார். அவருடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? மற்றவர்களுக்கு ஏதாவது நான் செய்யணும், மற்றவர்களுக்கு இயேசுவை நான் அறிவிக்கணும், மற்றவர்களுக்கு இயேசுவை நான் காண்பிக்கணும், மற்றவர்களுக்கு அன்பை நான் காண்பிக்கணும், மற்றவர்களுக்கு நாட முடிஞ்ச உதவியை நான் செய்யணும். அல்லேலூயா. செய்ய முடியலனாலும் அவர்களுக்காக திக்கற்றவர்கள், அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, முதியவர்களுக்கு, இன்றைக்கு படுக்கையிலும் உபத்திரவத்திலும் மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு என் ஜபத்தில் நான் தாங்கணும். நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? நமக்குரியதல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. பிதா, நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா வாழணும்னா நமக்குள் இருக்கிற சுயம் முதல்ல சாகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சாகணும்? நமக்குள்ள இருக்கிற சுயம் சாகணும். நான் எனக்குரியவன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குரியவன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் எனக்குரியவன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குரியவன்? அல்லேலூயா. நான் சொல்லுங்க, ஐ சியா மாறணும். ஐ என்றது என்னது? நான். சி என்றது யாரு? கிரைஸ்ட், கிறிஸ்து.
ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற சுயம் மாறும் பொழுது நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில ஒரு ஜெயம் வரும். உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார். நம்முடைய ஜனத்தில் இருக்கிற எல்லா நிந்தனையும் கர்த்தர் செய்வாரு, நீக்கி போடுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க. சில நேரம் ரெண்டு விதமான உபத்திரவம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது, நல்லா கவனிங்க. உபத்திரவம்னா அப்போ நமக்கு வரதெல்லாம் உபத்திரவம், இது கர்த்தர் தான் கொடுக்குறாருன்னு நீங்க நினைச்சிக்க கூடாது. இல்லையா? சில பேர் கொழுப்பெத்து போய் சில உபத்திரவம் வரும். ஆண்டவருடைய வழியை விட்டு இளையகுமார் எங்க போனாரு? அப்பா வீட்டை விட்டுட்டு போனாரு. அல்லேலூயா. போனது நிமித்தம் உபத்திரம், இது கர்த்தர் கொடுக்கல. சில பேர் சொல்லுவாங்க சொந்த காசுல அது அல்லேலூயா. தான் வெட்டின குழியில தானே விழுந்துட்டான்னு தெரியுமா? அவங்களே குழி நோண்டி விழுந்துட்டு கர்த்தர் தான் என்ன உபத்திரவப்படுத்துறான்னு சொல்லக்கூடாது. ரெண்டு விதமான உபத்திரம் இருக்கு, நல்லா கவனிங்க. வசனம் சொல்லு, அவருடைய சுவிசேஷத்து நிமித்தம், நம் செய்கிற ஜபத்து நிமித்தம், நம்ம வாழ்கிற நீதி நிமித்தம். வசனம் சொல்லு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் நிச்சயம் கர்த்தர் ஜெயத்தை உங்க வசமா மாத்துவார். சத்தமா ராமின் சொல்லுங்கள. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள. அப்ப ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்காக வாழும் பொழுது, ஆண்டோடைய வழியில நடக்கும் பொழுது, பரிசுத்தமா வாழ்கிற எண்ணம் நமக்குள்ள வரும்பொழுது, ஆண்டோடைய சித்தத்தை, நம்மளுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அவராய் மாறும் பொழுது, பிசாசுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை, நம்மளுடைய வாழ்க்கையை குலைத்து போடும்படி நமக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை ஏற்படுத்துவான். அல்லேலூயா. நம்மளை பலவீனப்படுத்துவான், நம்மளை துன்பப்படுத்துவான், தேவையில்லாத காரியத்தை நமக்குள்ள எழுப்புவான். அல்லேலூயா. நமக்குள்ள இன்றைக்கு பாருங்க அநேக சோர்வுகளை உண்டாக்குவான், நமக்குள்ள இன்றைக்கு மனக்கலசத்தை உண்டாக்குவான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் உபத்திரவப்படுவோம். அல்லேலூயா. இந்த உபத்திரவங்கள் ஆண்டவர் அதனால தான் சொல்ல, இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது அவரை பிசாசுன்னு சொன்னாங்களா இல்லையா? அல்லேலூயா. அவரை கல்லெடுக்க, அவரை நன்மை செஞ்சுட்டே இருந்தாராம், அவரை கல் எடுத்தாங்களாம். இவன் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறான்னு கல் எடுத்து அடிக்கும்படியா வந்தாங்க. அல்லேலூயா. அவர் சிலுவையில பட்ட உபத்திரவம் ஜெயமாய் முடிந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில யாருக்காக இவ்வளவு பாடுகள். அதனால தான் இயேசு சொன்னார், உலகத்துல உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் சிலுவையில பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் யாருக்காக? யோசித்து பாருங்களேன். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் உபத்திரப்பட்டால், ஆனால் அந்த உபத்திரவத்திலும் இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாளும் தன் பிதாவை அவர் குறை சொல்லவும், பிதாவிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை. அவர் உபத்திரவத்தில் பொறுமையார். அதனால தான் சொன்னார், திடன் கொள்ளுங்க. நீங்க எப்படி இருக்கணுமா? உபத்திரவத்தில் திடமனதா இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு எப்போ ஜெயம் வரும்? நம்ம திடமனதா இருக்கும்பொழுது தான் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஜெபம் உறுதியா இருக்கணும், நம்முடைய ஜெபம் திடமா இருக்கணும், அசைக்கப்படாத இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிப்போமானால், அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், நிச்சயம் சொல்லுகிற கர்த்தர் உங்க முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைப்பார். அல்லேலூயா. ஒரு வசனம் எப்படியா சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 54வது வசனம், 55வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக்கொள்ளும். ம் 54 இருந்து வாசிங்க. அழிவுள்ளதாகிய இந்த அழியாமையும், நல்லா கவனிங்க, சாவுள்ளதாகிய, சாவுக்கேதுவாகிய இந்த சாவாமையும், மரணம், ராமின் சொல்லுங்களேன். வசனம் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற இந்த வசனத்தை சொல்றாரு. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, மரணமே உன் கூர் எங்கே? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லும்போது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே
உன் ஜெயம் எங்க? மரணமும் பாதாளமும் உன்னை ஒரு நாளும் இன்றைக்கு கவ்விக்கொள்ளாதபடி. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவோடு இணைந்து, கிறிஸ்துவோடு இன்றைக்கு அவருடைய உடன்படிக்கையிலே, அவருடைய பிரமாணங்களிலே, அவர் எனக்கு கற்பித்த கட்டளைகளிலே நான் இணைந்து வாழும்போது மரணத்தின் கூரை உன்னால உடைக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாதாளம் உனக்குள்ள ஜெயமாகாதபடி, அல்லேலூயா, நீ மரித்தாலும் பரலோகத்திற்கு போகத்தக்கதான கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், மரணம் என்ன செய்தா? ஜெயமாய் விழுங்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷனுக்கு மரணம் பொதுவாக இன்னைக்கு இந்த பூமியில பிறந்த எல்லாரும் மரிக்கணும். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் அடிப்படையின் காரியங்களில வாழ்ந்தவர்கள் மரித்தாலும் தேவன் அண்டையில, இளைப்பாறுதல் அண்டையில போறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு மனுஷன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் தொடர்ந்து ஈடுபடும் பொழுது, அல்லேலூயா, இது நிமித்தம் உண்டாகுகிற மரணம் அவனை நரகத்திற்கு, பாதாளத்துக்கு கொண்டு செல்லுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லும் போது, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்க? எங்க? அல்லேலூயா. மரணம் பெரிய கூரை போல இருக்கு, அது என்னை கவ்விக்கொள்ளும். அதற்கு சில பேர் பாருங்க, ஒன்னும் நடக்காதெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட காரியங்கள் எங்க? ஏன்னா மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு ஜெயித்தது போல, இயேசு சிலுவையில இன்றைக்கு அவர் வெற்றி சிறந்தது போல, அவருடைய நாமத்தை ஆராதிக்கிற உனக்கு எனக்கோ தேவன் நிச்சயம் வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்தை ஜெயமாய் ஜெயித்த கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ எப்போ பாதாளத்தை ஜெயிக்க முடியும் தெரியுமா? எப்போ இன்றைக்கு மரணத்தின் கூரை ஜெயிக்க முடியும்னா, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான். ஒரு ஆமென் சொல்லுங்கள. கிறிஸ்துவின் இன்றைக்கு விதிமுறைகளை, கிறிஸ்துவின் உபதேசங்களை, கிறிஸ்துவின் கற்பனைகளை, ஆண்டோடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினாதான் மரணத்தை ஜெயிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. அப்பொழுது கர்த்தர் உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்தை, அக்கிரமத்தை எல்லாம் எடுத்துட்டு நீ ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது உன் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய்வா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையில ஒரு காரியத்தை சொன்னார். ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் என்ன செஞ்சாரா? துடைச்சார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் வசனம் சொல்லு, உங்கள் முகங்கள் இருக்கிற கண்ணீரெல்லாம் என்ன செய்வாரா? எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை ஆண்டவர் சொல்றார். மரணத்தை அவர் ஜெயித்துட்டு அடுத்த காரியம் எப்படியா சொல்லுகிறது? உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? துடைக்க போறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரான பாதைகள், கண்ணீரான போராட்டங்கள், கண்ணீரான நிலைகள் எல்லாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? எடுக்க போறார். நல்லா கவனிங்க. ஆகாருடைய காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் ஒரு சீமானா இருந்த வசனம் சொல்லுகிறது, மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா, செல்வ சீமானா இருக்கிறான். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவருக்கும் கீழ்ப்படிஞ்சாரு, அவங்க மனைவிக்கும் கீழ்ப்படிஞ்சாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் கீழ்ப்படிஞ்சாரு. ஆகாரோடு சேருனா உடனே சேர்ந்துடுறாரு, துரத்துனா உடனே என்ன செய்யறாரு? துரத்திடுறாரு. சரி, அனுப்பிச்சாரு. அனுப்ப சொல்லாரு. சாரால் சொல்றா, இந்த அடிமை பெண் என்ன செய்ய, புறம்பே தள்ளும் அப்படின்றா. உடனே என்ன செய்யறாரு? அவ்வளோ துரத்தலான்னு முடிவெடுக்கிறார். ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்களேன். ஒரு சீமான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாம ஆசீர்வதிச்சு பூமி தாளலையா, அவ்வளவு பெரிய சீமான். ஆனா இந்த அடிமை பெண் என்ன செய்யறாரு? துரத்துறாரு. அல்லேலூயா. ஒரு குழந்தைய கையில கொடுத்து ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அனுப்பிச்சு விட்டுறாரு. ஆனா வசனம் சொல்லுங்க, அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு 5 மூட்டை தங்க கட்டிகளை சேர்த்து அவ கையில கொடுத்து, அல்லேலூயா, ஒரு 50 வேலையாட்களை கொடுத்து, கொஞ்சம் ஒட்டகங்களை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமா? முடியாதா? அனுப்பிச்சிருக்கலாமா? முடியல. ஏன்னா ஆபிரகாம் தான் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வச்சிருந்தார். ஆனா ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு? ஒரு கலசம் தண்ணி. அது கூட பாருங்க, ஒரு கலசம் தண்ணியும் கொஞ்சம் அப்பம் கூட எவ்வளவு கொடுத்தாராம்? அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் சொல்ல, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதல். அப்படி நம்பிக்கைலாம் ஆபிரகாம் என் புருஷன், ஆபிரகாம் என் புருஷன், ஆபிரகாம் என் புருஷன், என்னை பார்த்துப்பாரு, என்னை பார்த்துப்பாரு.
அல்லேலூயா. ஒருவேளை அவர் என்னை கைவிட்டாலும் அந்த சொத்துல கொஞ்சமாவது எனக்கு என்ன செய்வாரு? ஒண்ணுமே கொடுக்கல. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சம் அவர் இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அல்லேலூயா. மலை போல நம்பி இருந்த கணவன், என் குமாரன் தான் இந்த குடும்பத்துல ஒரு பெரிய சுதந்திரவாளியா இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையில இருந்த அவருடைய வாழ்க்கை திடீர்னு கைவிடப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆனாலும் கர்த்தர் அவளை கைவிடல. அல்லேலூயா. வசனம் சொல்ல, அவர் ஒரு வனாந்தரத்துல போறா. வனாந்தரத்துல அவள் நடந்த பொழுது அவ துருத்தியில இருந்த தண்ணீர் என்ன செஞ்சுச்சா? செலவழிஞ்சு போயிடுச்சான். கொடுத்த கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சிச்சு? செலவழிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. அவ கையில வச்சிருந்த அப்பம் என்ன செஞ்சிச்சு? தீந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் வாழறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் வருது, அது தீந்து போயிடுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் மாசம் ஃபுல்லா வனாந்தரம் தான். என்னது இருக்கு? 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரல கொஞ்சம் அப்படியே இது பண்ணினே போவோம். அதுக்கப்புறம் தீந்துடுது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கண்ணீர் தான். கண்ணீரும் தண்ணீரமா போகுது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் காதலுக்கு அப்படியே சைடு கிட்ட போயிட்டு வருவோம். இருக்கிறதெல்லாம் என்ன செய்யறோம்? யோசித்து பாருங்களேன். ஆனா வசனம் சொல்லு, உன் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார். இவருடைய கண்ணீர் இருந்ததும் தீந்து போயிடுச்சு. இருந்ததும் என்ன செஞ்சு? அவ மலை போல நம்பி இருந்த மனுஷன் அவளை கைவிட்டுட்டான். நிறைய நேரத்துல நம்ம மனுஷன் மேல சில நேரம் இவங்க செஞ்சிருவாங்க, இவங்க நின்றுவாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க. காலை வராத இருந்தா சரி. அல்லேலூயா. இவங்க நமக்காக நின்றுவாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் தான் நமக்கு துணையா இருப்பார். கர்த்தர் தான் நம் பக்கம் இருப்பார். கர்த்தர் தான் உன் சாயலில் இருப்பார். அவருடைய சாயல் என்ன? மரணத்தை ஜெயித்தது. அல்லேலூயா. இப்ப தண்ணி கிடையாது. தண்ணி இல்லைன்னா என்ன ஆயிடும்? வசனம் சொல்லுது, பிள்ளை சாகிறதை அவளால பார்க்க முடியல. குழந்தை அழுக ஆரம்பிச்சிச்சு. இருந்த கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சிச்சு? தீர்ந்து போயிடுச்சு. வனாந்தரம் அலைந்து திரியிறா. அல்லேலூயா. வனாந்தரத்துல நல்லா குளுக்குள்னு இருக்குமா? எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. எந்த திசை திரும்பினாலும் எப்படி இருக்கு? ஐயோ தாழ முடியலப்பா, இந்த கஷ்டத்தை தாழ முடியாத அளவுக்கு போராட்டம். ஆனா நான் சொல்லுகிறேன், இந்த போராட்டத்துல நீ திடன் கொள்ளணும். அவ அழுறா. பிள்ளை அழுகிற சத்தம் அந்த தாய்க்கு அந்த வனாந்தரத்துல யாருக்கு கேட்டதோ கிடையாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, பிள்ளைய ஒரு இடத்துல போட்டுட்டு தான் கண்ணு முன்னால தான் பிள்ளை சாகிறத அவளால பார்க்க ஏற்றுக்கொள்ள முடியல. பிள்ளை ஒரு இடத்துல போட்டுட்டு அம்பு எழுகிற தூரம்னா எவ்வளவு தூரம் தெரியல. ஒரு அம்பை எழுந்தா எவ்வளவு தூரம் போவோமோ அவ்வளவு தூரம் போயிட்டா. என் பிள்ளை சத்தம் என் காதுல கேட்க கூடாது. அவருடைய கண்ணீர் இன்றைக்கு பெரிதா இருந்திருக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சத்தத்தை யார் கேட்கிறாங்களோ இல்லையோ, என் கர்த்தர் கேட்பா. அல்லேலூயா. சில பேர் சொல்ல, எவ்வளவு நேரம் கேட்கிறேன், மனம் இறங்குதா? பத்தியா? இறங்காது. உனக்கு மனம் இறங்குற தெய்வம், மனதுருகிற தெய்வம்னா இயேசு மாத்திரம். அல்லேலூயா. சில பேர் சொல்ல, வெச்சினே இல்லை இல்லைன்னு. அல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, சங்கீதக்காரன் சிம்பிளா சொல்லிட்டேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை நான் ஏறு. எதை பார்ப்பேன் நானு? எனக்கு உதவி மனுஷன் இடத்துல இல்ல, கர்த்தர் இடத்துல இருந்து. அல்லேலூயா. ஆனா இயேசுநாதர் என்ன சொல்றாரு? உன் இடத்துல யாராவது ஒண்ணு கேட்டா கொடு. அல்லேலூயா. உன் வஸ்திரத்தை கேட்டா அவனுக்கு என்னத்தை கொடு? உன் அங்கேயே கொடுத்துரு. நம்ம அப்படியே கொடு. அவர் சொன்ன உபதேசம் ஒண்ணு கூட நம்ம என்ன செய்யறது இல்ல. உன்னை வலது கணத்துல அறிஞ்சா காட்டு. உன்னை ஒருத்தன் 1 மைல் தூரம் கூப்பிட்டா அவனோடு 2 மைல் கொஞ்சம் கடைக்கு வாமா போயிட்டு வரலாம். இது கூட நம்ம ஏன் போனோம்? போக மாட்டோமே. உதவி செய்யணும்னா என்ன செய்ய மாட்டோம்? ஐயோ, சில பேர் அதான் சொன்ன, உதவியா இல்லைனாலும் பரவாயில்ல, உபத்திரமா இருக்காதரா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, 1 மைல் கூப்பிட்டா என்ன செய்ய? 2 மைல் போடு. அதெல்லாம் நம்ம செய்யறோமா? அல்லேலூயா. உதவியற்ற நிலையில, கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறா. ஆனா கர்த்தர் அவளை கைவிடல.
வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா ஆகாரை பார்த்து சொன்னார், ஆகாரே லேலோயா உன் கண்களை ஏறெடுத்து பார். லேலோயா. கர்த்தர் வனாந்தரத்தில் ஆகாரின் கண்ணை திறந்து விட்டார். ராமின் சொல்லுங்களேன். வசனம் சொல்ல, அவள் ஒரு நீரூற்றை கண்டாள். லேலோயா. சத்தமாய் சொல்லுங்களேன். வனாந்தரத்தில் என்னத்தை பார்த்தாலாம்? அவள் ஒரு நீரூற்றை. இந்த மாதம் ஒருவேளை எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு கர்த்தர் ஒரு நீரூற்றை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த நீரூற்று நிக்காது. அல்லேலூயா. அது கண்மலையை இன்றைக்கு பாருங்க, வனாந்தரத்தை செழிப்பாக்குற நீரூற்று. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இன்றைக்கு பாருங்க, அந்த நீரூற்று ஒன்னே ஒண்ணுதான். எது நீரூற்று? அவருடைய வார்த்தை தாங்க. வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் தான் உனக்கு நீரூற்று. அல்லேலூயா. வனாந்தரம் போல் இருக்கிற இந்த வாழ்க்கையில அவருடைய வசனத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டனா, இதுல இருந்து வருகிற ஜீவம், இதுல இருந்து வருகிற காரியம் உனக்குள்ள மகிமையை உண்டாக்கும். ஆண்டவர் அதனால தான் சொல்ல, ஜீவ அப்போ அவருடைய வார்த்தை தான் ஜீவன், அவருடைய வசனம் தான் நமக்கு தண்ணீர், அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆகாரமா இருக்கிறது. வனாந்தரத்துல கர்த்தர் ஆகாரின் கண்ணை திறந்தாராம். அவர் நீரூற்றை கண்டு பிள்ளைய சாகுன்னு நினைச்ச பிள்ளைய கர்த்தர் ஜீவனோடு வை. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அவர் இருந்தார்னா மரணமே வராது. மரணமே நியமிக்கப்பட்டாலும் அவர் வந்துட்டார்னா உயிரோடு எழுப்பிடுவார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இயேசுநாதர் சொன்ன, அவர் எங்க போனார் பாருங்களேன். ஒரு ஸ்திரீ, ஒரு தாயாவுடைய பிள்ளை செத்து போயிட்டு வரா. இயேசு கிறிஸ்து போய் பாடைய தொடுறாரு. உடனே என்ன செய்யட்டான்? உயிரோடு வந்துட்டான். அவர் வந்துட்டார்னா மரணத்துக்கு இடம் இல்லை. ராமின் சொல்லுங்களேன். லாசர் வீட்டுக்கு போறாரு. மரியா சொல்றா, ஐயோ நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா என் சகோதரனா செஞ்சிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டானே, மரணத்துக்கு உட்பட்டு இருக்க. செத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அவன் செத்த இடத்தை கொண்டு போய் காட்டுங்க. அல்லேலூயா. ஒருவேளை அவங்களாம் நினைக்கிறாங்க இயேசுநாதர் போய் ஒரு அடக்க ஆராதனை நடத்திட்டு வருவாரு. அல்லேலூயா. அவர் நின்று பாக்குறாரு. எல்லாரும் அழுகுறாங்க. வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டாராம். இயேசு என்ன பண்ணாரா? நீ அழுகிறத பார்த்து, அல்லேலூயா. சில பேர் பாருங்க, நம்ம அழும்போது சில பேர் வேணும் அவளுக்கு, அவ கொஞ்சம் நஞ்சமா செஞ்சா, அல்லேலூயா, அவ செஞ்சதுக்கு தான் கடவுள் தண்டனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மள இருந்தா அதை தான் சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, உடனே பைசெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் செஞ்சிருக்கா, அதனாலதான் கர்த்தர் இவளை அச்சின்னு இருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. அவர் கல்லறையில போய் நிக்கிறாரு. எல்லாரும் அழுகுறாங்க. இயேசுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உயிரோடு எழுப்பிடுவேன். அல்லேலூயா. இவங்க துக்கத்தெல்லாம் நான் மாத்திருவேன்னு தெரியும். ஆனா இயேசுநாதர் அந்த இடத்துல வந்த உடனே இவங்களோட துக்கத்தை பார்த்து மனதுருகி இயேசு கண்ணீர் விட்டாருன்னு சொல்லி. அல்லேலூயா. உன்னோடு கூட அழுவதற்கு யாரும் இல்லையேன்னு என்னை நினைக்கலாம். அவன் கண்ணீரை பார்த்தார்னா அவருடைய கண்ணுல இருந்தும் கண்ணீர் வருமா? ராமின் சொல்லுங்க. நம்முடைய தேவன் அவர் மனதுருகிற தேவன். அல்லேலூயா. அவர் போய் நின்ன உடனே வசனம் சொல்லுது, லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. செத்தவன் காதுல இயேசுவின் சத்தம் என்ன செய்யுது? இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நம்ம காதுக்கு தான் கேட்க மாத்து. எவ்வளவு கத்துனாலும். அல்லேலூயா. சபைக்கு சீக்கிரம் வாங்கல, நீ எதனா சொல்லின்னு போயா. அல்லேலூயா. செத்து போய் பணமா இருக்கிறான், அவனுக்கு இயேசுவின் சத்தம் கேக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், காது உள்ளவன். அப்ப கேட்காதவனுக்குலாம் எல்லாம் இல்லையா? அல்லேலூயா. நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. காது உள்ளவன் என்ன செய்யணுமா? கேட்க கடவன். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேர் காது கொண்டு வந்திருக்கிறீங்க? கொண்டு வந்தவங்களா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் கேக்குது? சத்தமா சொல்லுங்களேன். எல்லாருக்கும் கேக்குதா? செத்து போனவனுக்கு கேக்குது, ஆனா உயிரோடு இருக்கிற நமக்கு கேக்குது. எவ்வளவுதான் சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, செத்தவன் கீழ்ப்படிஞ்சு வெளியே வரான். அல்லேலூயா. எதோட வெளியே வர்றாரு? கட்டோட வெளியே வந்துடுறாரு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள. அவருடைய வார்த்தை மரணத்தை ஜெயமாய் விழுங்க பண்ணது. முடிந்ததுன்னு நினைச்சதை கர்த்தர் திரும்ப துவங்கி கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, மறிச்சுட்டாங்க அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எந்த காரியமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு வந்துட்டார்னா அவருடைய கண்ணீரை துடைப்பார்.
அல்லேலூயா. எல்லாரும் அழுது இருந்தவங்க ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அங்க இருந்த கிராமமே இயேசு உயிரோடு கூட எழுப்பின லாசருவை பார்த்து ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. ராமின் சொல்லுங்களேன். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவாரானால் மகிமையான காரியம் வாழ்க்கையில் நடக்கும். ராமின் சொல்லுங்களேன், சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆகாரின் கண்ணை கத்த திறந்த பொழுது அந்த நீர் ஊற்று வனாந்தரத்தில் ஒரு வாழ்வாரதை ஏற்பட்டிருந்தது. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். வசனம் இப்படியா சொல்லுங்க. அவன் வனாந்தரத்தில் வளர்ந்து வில் வித்தையில் வல்லவனானான். அல்லேலூயா. எங்க வளர்ந்தானா? நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை வனாந்தரமா இருந்தாலும் ஆண்டவரும் கூட இருப்பார். நான் நீ வளர்ந்துட்டே இருப்ப, கர்த்தர் உன்னை வல்லவனாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, யாருக்கு கர்த்தர் ஜெயத்தை தன் வசமாக்குறார்னா ஆண்டுடைய சமூகத்துல விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு. ஒரு வசனம் சொல்லு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சத்தமாய் சொல்லுங்களேன். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசித்தீங்கன்னா ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்குமே ஜெயம். ராமின் சொல்லுங்களேன். இன்னொரு காரியம், ஜெபமே ஜெயம். ராமின் சொல்லுங்களேன். எப்போ ஜெயம் வரும்? எப்போ கண்ணீர் மாறும்? எப்போ நிந்தனைகள் மாறும்? எப்போ கடன் மாறும்? எப்போ உபத்திரவம் மாறும்? எப்போ இந்த சபை கட்டப்படும்? சத்தமாய் சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணாதானே. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தானியேல் புத்தகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான் நான் காட்டுறேன். ஆறாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 27வது வசனம் 28வது வசனத்தை வாசிங்க. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் அடையாளங்களை அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிற என்று எழுதினார். தருவின் ராஜா காலத்திலே காலத்திலே இந்த ரெண்டு காலமும் யாருடைய காலம்? ரெண்டு ராஜாக்களை குறித்து சொல்லு. தரிவின் ராஜாவும் அதுக்கப்புறம் என்னது பெர்சிய ராஜாவும். இவங்க காலம் யாருது? இவங்க காலம். ஆனா ஜெயம் யாருது? தானியேலின் காரியம். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். எனக்கு எந்த காலமானா இருக்கட்டும். பிராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். நீ ஜெபிக்கிறவனா இருந்தனா ஜெயம் உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும். வசனம் சொல்லுகிறது, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததா. பிராமின் சொல்லுங்களேன். யாருக்கு தோல்வி வரும்? யாருக்கு போராட்டங்கள் வரும்? யாருடைய வாழ்க்கையில நிறைய நேரம் தோர்த்து போவார்கள்னா யாருடைய வாழ்க்கையில ஜெபமோ விசுவாசமோ இல்லாத இருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கையில தான். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு பத்திரத்திலே கையொப்பம் வைக்கப்பட்டதென்று அறிந்த பொழுதிலும் தன் முன்பு செய்தது போல 3 விசை தானியேலோ என்றால் என்ன செஞ்சாரா? தன் மன அலிகளை திறந்து தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறவரா இருந்தார். அல்லேலூயா. அதனுடைய பிரதிபலன் என்ன? மரணத்தை நியமித்தார்கள். அல்லேலூயா. என்னத்தை நியமிச்சாங்க? அவன் ஜெபம் பண்ணதுக்கு என்ன வந்தது? அல்லேலூயா, சத்தமாய் சொல்ல. சில பேர் நல்லா தான் ஜெபம் பண்றேன், என்னையா ஆண்டவர் இவ்வளோ சோதிக்கிறாரு? நீ நல்லா ஜெபம் பண்ணாதான் அல்லேலூயா உனக்கு சோதனை வரும். ஆனா அந்த சோதனையில கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ நல்லா ஜெபம் பண்றேன், என் வாழ்க்கையில ஏன் இவ்வளோ போராட்டம்? அல்லேலூயா. உன் போராட்டங்கள் உன் வாழ்க்கையில நீ போராடி தோர்த்து போவதற்கல்ல, உன் காரியம் ஜெயமாய் மாற்றுவார். காலம் ராஜாக்களுடைய காலம். வேற ராஜாக்கள் தான் ஆளுகை செய்யறாங்க. ஆனா வசனம் சொல்லுகிற தானியேலின் காரியம் மாத்திரம் ஜெயமா இருக்கான். வராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில பேர் எதனா உனக்கு செய்யட்டும், பில்லி சூனியம் என்னன்னா சூனியமோ சொல்றாங்க, அந்த மந்திரம் இந்த எதனா செய்யட்டும், ஒன்னும் பலிக்காது. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உனக்கு ஜெயமா இருக்கிறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமோ யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லப்படுவது இல்லையா?
ஏன்னா கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கும்போது யார் உனக்கு முன்பாக நிற்பான்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் ஜெபித்தது நிமித்தம் தேவ சமூகத்துல இன்றைக்கு தன் முன்பு செய்தது போல இன்றைக்கு 3 வேலையை என்ன செஞ்சாரா? நமக்கு 3 வேலைனா ஒண்ணுதான் ஞாபகம் வரும். காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. ஆனா தானியேல் 3 வேலை அது கிடையாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தன் முன்பு செய்தது போல 3 விஷயம், 3 வேலை. உடனே எல்லாரும் கொட்டுறாங்க, அவனை குற்றப்படுத்துறாங்க. இது எப்படிப்பட்ட குற்றம்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம். அல்லேலூயா. அந்த காலத்துல மரண தண்டனை எப்படி நம்மளுக்கு எப்படி தூக்கு தண்டனையோ, அந்த காலத்துல மரண தண்டனை ஒரு சிங்கத்தை பசியா விட்டுட்டு யார் குற்றம் செஞ்சாங்களோ அந்த சிங்க கபில என்ன செஞ்சிருவாங்க? போட்டுருவாங்களா? அந்த சிங்கம் கர்ஜிக்கிற சிங்கமா இருக்கும், பல சிங்கமா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, சரித்திரம் சொல்லுது மனுஷோட எலும்ப கூட நொறுக்கிடுமா, மிச்சம் வைக்காத, அந்த அளவுக்கு பசியா இருக்குமா அந்த சிங்கம். அல்லேலூயா. கொண்டு போய் ஜெபம் பண்ணதுனால தானியேலை எங்க போக்குறாங்க? அல்லேலூயா. சில பேர் சபைக்கு வந்ததுல இருந்து பிரச்சனைப்பா எனக்கு. அல்லேலூயா. சில பேர் நம்ம நினைப்போம், அல்லேலூயா, பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனா ஜெயமும் வரும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். தானியேலுக்கும் ராஜாவுக்கும் ஒரு ஆசை, தானியேலை எப்படியாவது என்ன செய்யணும்? தப்பு வைக்கணும். ஆனா அங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்னால நீதி செய்யணும். அல்லேலூயா. சொன்னது போலே கொண்டு போய் எங்க போடுறாங்க? அல்லேலூயா. ஆண்டவர் மரணத்தின் பிடியிலிருந்து மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த பாலசிங்கத்துக்கு முன்பாக யூத ராஜசிங்கம் தானியேலோடு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெபிக்கிறளோடு கர்த்தர் இருப்பார். அது சிங்க கபியா இருந்தாலும் சரி, எரிகிற அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, வனாந்தரமா இருந்தாலும் சரி, அவாந்திர வெளியா இருந்தாலும் சரி, யாரும் இல்லாத இருந்த இடமா இருந்தாலும் சரி, நீ ஜெபமானா கர்த்தரோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணாத ஜெயம் வராது. ஜெபம் பண்ணாத கடன் மாறாது. ஜெபம் பண்ணாத உபத்திரவம் மாறாது. ஜெபம் பண்ணாத வியாதி மாறாது. ஜெபம் பண்ணாத நிந்தனை மாறாது. ஜெபம் பண்ணாத நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா வாழ முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ அந்த மனுஷன் பாவத்தை வெறுக்கிறான். எந்த மனுஷன் பாவத்தை செய்கிறானோ அந்த மனுஷன் ஜெபத்தை வெறுக்கிறவனாய் மாறிடுவான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். மத்த ராஜாவுடைய காலம் தான். இன்னைக்கு மோடியோடைய ஆட்சியா இருக்கட்டும், யாருடைய ஆட்சியா இருக்கட்டும், காலம் யாருதுன்னா இருக்கட்டும், ஜெயம் உண்டுதான். ஜெபம் பண்ணா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. போராட்டத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நான் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவேன், உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் நான் துடைக்க போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல உன் கண்ணீர் மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்ணீரெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. உன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லை, வசனம் சொல்லுது, ஜெபிக்க கூடாத காலத்திலேயே, ஜெபிப்பதற்கு தடை ஏற்பட்ட காலத்திலே தானியேல் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு யாருன்னா சொல்றாங்களா? அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணா உன் காலை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு யாருன்னா சொல்றாங்களா? அல்லேலூயா. ஜெபிக்கிற காலத்திலேயே நம்மளால ஜெபம் பண்றதுக்குன்னா இல்லை, உட்கார மாட்டோம். அல்லேலூயா. சமயம் இருக்கும்போது உட்கார மாட்டோம். அல்லேலூயா. டைம் கிடைச்சிச்சா 2 விஷயம் செய்யும். 1, போன் எடுத்து உக்காந்துருப்போம். அப்படி இல்லையா, டிவி முன்னால உட்காந்துருப்போம். அதுவும் இல்லையா, யாருன்னா ஒரு ஆள் கிடைப்பாங்களா பார்ப்போம். கிடைச்சாங்கன்னா முடிச்சு. நான் சொல்லுகிறேன், நீங்க பேசுறதோ இதெல்லாம் தவறு இல்லை. நானா சொல்லுகிறேன், நீங்க ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க. தேவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நேரத்தை செலுத்துங்க. உங்க வாழ்க்கையில ஜெயம் வரும். உங்க கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உன் மேல இருக்கிற நிந்தனையை கர்த்தர் நீக்கி போடுவார். ராமின் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், யாருடைய காலமா இருந்தாலும் உன் காலம். சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ பிரச்சனை எனக்கு வருது, இவ பாத்தியா நல்லா மினு இருக்கிறா, இருப்பாதான். ஜபம் இருந்துச்சுன்னா அவன் மினுமின்ல பல பலன்னு கூட இருப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இவளுக்கு மாத்திரம் எப்படி இது நடக்குது? நடக்கும். ஏன்னா கர்த்தர் இருந்தாருன்னா நடக்காத நடக்கும். இவனுக்கு மாத்திரம் எப்படி இவ்வளவு வலிய கர்த்தர் திறக்கிறார்? சொல்லுகிறேன், நீ ஜெபம் பண்ணனா ஜெயம். மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். கர்த்தர் உன் வாழ்க்கையில ஜெயமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே என்னோடு கூட கண்களை மூடி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஜெபமே ஜெயம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை உங்க வசமாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். Thank you Jesus. Thank you Jesus. இயேசு கிறிஸ்து சிலுவையில எப்படி